அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த திரையில் பார்க்கக்கூடிய எண் மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்த எண், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண். இந்த எண்ணை வைத்து, இந்த எண்ணில் இருக்கும் முறையை வைத்து நம் வாழ்க்கையில் நமக்கு என்ன வேண்டுமோ அதை வெற்றிகரமாக அடைய நமக்கு தேவையான சக்தியையும் பலத்தையும் தரக்கூடிய எண் தான் 999. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த அதிர்ஷ்டமான எண் எப்படி நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு அதிர்ஷ்டத்து மேலே நம்பிக்கை கிடையாது, என்னுடைய ஹார்ட் ஒர்க் மேலே தான் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லோருக்குமே நம்பிக்கை என்பதே ஒரு நல்ல விஷயம். அது ஹார்ட் ஒர்க் மேலே இருந்தால் என்ன, இட கடவுளுடைய பக்தியின் மேலே இருந்தால் என்ன, இது போல் ஒரு விதமான ஒரு மேஜிக் நம்பர் மேலே இருந்தால் நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்க முடியல அப்படின்னா நிச்சயமாக இன்னொரு நாள் அதை சாதிக்க முடியும். முன்னேற்றத்திற்காக நாம் செஞ்ச எந்த ஒரு விஷயமும் ஒருபோதும் வீணாவதில்லை. நிச்சயம் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நம்மளுடைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க. மிகவும் அதிர்ஷ்டம் வாழ்ந்த எண் அப்படின்னு ஏன் இந்த 999 சொல்கிறாங்க? இதற்கு இன்னொரு பேர் என்னென்னா ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எண்ணை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும், இந்த எண் தொடர்ந்து உங்கள் கண்ணில் பட்டுட்டு வருது அப்படின்னாலும் இதனால் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் மறைய போகிறது. உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை முறை மாறப்போகிறது. புதிய எதிர்காலம் பிறக்கப் போகிறது. அதிர்ஷ்டமான, வளமான, பசுமையான ஒரு எதிர்காலம் வரப்போகிறது என்பதற்கான ஒரு அறிகுறி தான் இந்த எண் அடிக்கடி உங்கள் கண்ணில் படுவதும் இந்த எண்ணை நீங்கள் பார்ப்பதற்கான ஒரு அறிகுறியாக சொல்கிறாங்க. தன்னம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் ஒரே வித்தியாசம் தாங்க இருக்குது. எதுவுமே செய்யாமல் எனக்கு எல்லாமே நடந்துரும் அப்படின்னு நினச்சா அது மூட நம்பிக்கை. ஹார்ட் ஒர்க் செஞ்சு ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிச்சின்னா அது தன்னம்பிக்கை. நம்முடைய லட்சியத்தை அடைவதற்கு தேவையான ஹார்ட் ஒர்க் நல்லா கடுமையாக நம்ம செலுத்துவோம். அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான பலனை நம்ம பெறுவதற்கு உடல் அளவிலும் மனதளவிலும் தயாராகுவதற்கான பலவிதமான பயிற்சிகள் செய்வோம். அந்த பயிற்சிகளில் விரதம் இருப்பது, கடவுளுக்கு நாம் நேர்த்திக்கடன் செய்வது, கடுமையான முயற்சி செய்வது, இது போல் பல விஷயங்கள் சொல்லலாம். அந்த வகையில் இந்த 999 மெத்தட் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த மெத்தட் நம்ம மேலும் ஹார்ட் ஒர்க் செய்வதற்கான மன வலிமையும் உடல் வலிமையும் நம்முடைய லட்சியத்தை அடைவதற்கு தேவையான ஒரு ஊக்கத்தையும் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதை ஒன்றாலும் ஆசைப்படலாம், எதை ஒன்றாலும் லட்சியமாக நினைத்து கொள்ளலாம். அந்த லட்சியத்தை அடைவதற்கு மனதளவில் நம்ம தயாராகணும். என்னால் அந்த லட்சியத்தை அடைய முடியும், நான் அந்த லட்சியத்தை அடைவதற்குரிய தகுதியானவன், நான் அதை அடைந்தே தீர வேண்டும் என மன உறுதி முதல்ல வேணும். இந்த மன உறுதி தான் நம்ம உடலுக்கு வலிமை கொடுத்து அந்த லட்சியத்தை அடைவதற்கு தேவையான கடுமையான ஹார்ட் ஒர்க்கு சக்தியை நம்மளுக்கு தரும். உடல் அளவிலும் மனதளவிலும் நம்மளை தயாராக்க செய்வதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த 999 மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 999 மெத்தட் மூலம் நாம் ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம லட்சியத்தை அடைவதற்கு தேவையான சக்தி கிடைக்கும் அப்படின்றாங்க. எப்படி செய்ய வேணும் அப்படின்னா, உங்கள் லட்சியத்தை மனதளவில் நிறைவேறுவது போல, எதிர்காலத்தில் நீங்கள் அதை நிறைவேற்றி விடுவது போல அவ்வாறே நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும். முதலில் 9 நாட்களுக்கு 9 முறை நீங்கள் உங்கள் லட்சியத்தை எதிர்காலத்தில் நிறைவேற்றி விட்டீர்கள், அடைந்து விட்டீர்கள், செய்து விட்டீர்கள் என்பது போல 9 முறை எழுத வேண்டும். இந்த பயிற்சி செய்வதன் மூலம் அந்த லட்சியத்தை அடைவதற்கு தேவையான சக்தி மனதளவிலும், அந்த லட்சியத்தை அடைவதற்கு தேவையான சக்தி உடல் அளவிலும் உங்களுக்கு கிடைக்கும். 9 நாளைக்கு தினமும் 9 முறை எழுதும்போது முடித்த பிறகு 9 நிமிடம் அந்த லட்சியத்தை அடைவதற்கு தேவையான சக்தியை உங்களுக்குள் நினைவூட்ட வேண்டும், கற்பனை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் லட்சியத்தை அடைவதற்கு தேவையான மனோபலம், அந்த லட்சியத்தை அடைவதற்கு தேவையான உடல் பலம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான மன வலிமை உடல் வலிமை கிடைச்சோன்னே நம்ம என்ன பண்ணணும், இன்னும் ஆவேசமாக, இன்னும் உத்வேகமாக அந்த லட்சியத்தை அடைவதற்காக நம்ம ஹார்ட் ஒர்க் போடுவோம். இந்த ஹார்ட் ஒர்க் தான் நம்ம லட்சியத்தை அடைவதற்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக நம்மளுக்கு இருக்கும்.
ஒவ்வொருத்தருக்குமே என்கரேஜ்மெண்ட் பண்ண ஒரு ஆள் இருக்கணும். ஆனால் எல்லா நேரங்களிலும் நம்மளுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ண ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. செல்ஃப் என்கரேஜ்மெண்ட் தான் நம்ம வாழ்க்கையில் வேகமாக முன்னேறுவதற்கும் நமக்கு தேவையான சக்தி அளிப்பதற்கும் ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக பலவிதமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ட்ரிபிள் லைன் மெத்தட். உங்கள் லட்சியத்தையும் உங்கள் ஆசையையும் தினமும் 9 முறை நீங்கள் எதிர்காலத்தில் அதை அடைந்து விடுவது போல எழுதினால் 9 முறை எழுதிய பிறகு அதை கற்பனை செய்ய வேண்டும் 9 நிமிடங்களுக்கு. இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது 9 நாட்கள் கழித்து மனதளவில் ஒரு வெறி அதிகமாக்கும், ஒரு உறுதி அதிகமாக கிடைக்கும், விடாமுயற்சி அதிகமாக கிடைக்கும். அதன் மூலம் உங்கள் லட்சியத்தை நிச்சயமாக அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த தேர்வில் வெற்றி அடைவேன், எனக்கு இந்த வேலை கிடைக்கும், நான் சொந்தமாக வீடு வாங்குவேன், நான் சொந்தமாக கார் வாங்குவேன், நான் இந்த அளவுக்கு சம்பாதிப்பேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இதுபோல் நேர்மறையான ஆற்றல்களை கொண்டு பாசிட்டிவான வார்த்தைகளை கொண்டு நீங்கள் அதை எதிர்காலத்தில் வெற்றிகரமாக அடைந்து விட்டது போல நீங்கள் அதை எழுத வேண்டும். இவ்வாறு வாக்கியங்களை எழுத வேண்டும். ஒவ்வொரு வாக்கியமும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அதுவும் அதை அடைந்தது போல, எதிர்காலத்தில் நீங்கள் அடைந்தது போல எழுத வேண்டும். அவ்வாறு எழுதுவதன் மூலம் உங்கள் மனதுக்கு ஒரு வலிமை தரும், ஒரு சக்தியை தரும். அந்த சக்தி உங்கள் உடலுக்கு ஒரு வலிமை தரும். இதை மேலும் அந்த லட்சியத்தை நோக்கி நகர்வதற்கு ஒரு மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக, உத்வேகமாக அமையும். ஒரு சிலருக்கெல்லாம் இயற்கையாகவே தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு தேவையான மன வலிமை, உடல் வலிமை, ஒரு வெறி இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கெல்லாம் லட்சியம் இருக்கும், ஆனால் அதை அடைவதற்கு தேவையான மன வலிமையும் உடல் வலிமையும் குறைவாக இருக்கும். இதுபோல பயிற்சிகள் செய்வதன் மூலம் மன வலிமை அதிகரிக்கும். அந்த மன வலிமையால் உடல் வலிமை அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இதுபோல பயிற்சிகள் நம்முடைய முன்னோர்கள் நேர்த்திக்கடன், கடவுள்கிட்ட தீவிர பக்தியுடன் சில பிரார்த்தனைகள் செய்யணும், சில விரதங்கள் செய்யணும் அப்படின்வாங்க. விரதங்கள் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு மனோ வலிமையும் உடல் வலிமையும் தரும். அதை வைத்து நம்முடைய லட்சியத்தை அடைவதற்கு மிகப்பெரிய சக்தி கிடைத்தது போல் ஒவ்வொரு நபர்களும் உணர்வாங்க. இந்த ஒரு பயிற்சியை தான் நம்ம முன்னோர்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொள்வதும் அந்த பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்கான பல நெறிமுறைகளும் வழிமுறைகளும் வைத்திருக்காங்க. இந்த நெறிமுறைகள் வழிமுறைகள் பார்த்தீங்கன்னா மனதளவில் ஒரு சக்தியையும் வலிமையும் ஒரு கட்டுப்பாட்டையும் கொடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு முறைகள் தான். நம்ம லட்சியத்தை நோக்கி செல்லும் போது பலவிதமான இடர்பாடுகள், பலவிதமான தொல்லைகள் ஏற்படும், மனதளவில் பல சிதறல்கள் ஏற்படும். இதெல்லாம் விலக்கி செல்லவும், இதெல்லாம் கட்டுப்படுத்தவும், இதெல்லாம் ஒருநிலைப்படுத்தி நம்ம லட்சியத்தை நோக்கி நம்மளுடைய எண்ணத்தையும் சிந்தனை செலுத்துவதற்கான ஒரு பயிற்சியாக இது கருதப்படுது. இது செஞ்சா 9 நாள் நடந்துருமா அப்படின்னு நான் சொல்ல வரல. இது செய்வதன் மூலம் நம்ம மனதிற்கும் உடலுக்கும் நம்ம லட்சியத்தை நோக்கி நகர்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலாகவும் உத்வேகமாக அமையும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுடைய லட்சியத்தை ஒன்றா நீங்கள் இந்த முறைப்படி எழுத ஆரம்பிங்க. ஒருத்தருக்கு பல லட்சியங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு லட்சியம் நிறைவேறிய பிறகு அடுத்த லட்சியத்தை நோக்கி நகர வேண்டும். ஒரே நேரத்தில் பல லட்சியங்களை இந்த முறையில் பயன்படுத்துவதன் மூலம் நம்ம எண்ணங்கள் சிதற ஆரம்பிக்கும், நம்ம எண்ணத்தின் வலிமை குறைய ஆரம்பிக்கும். இந்த முறையில் உங்களுடைய ஒரு லட்சியத்தை முறையாக வலிமையாக பின்பற்றினீங்க அப்படின்னா நிச்சயமாக கூடிய விரைவில் அது நிறைவேறும். அது நிறைவேறிய பிறகு அடுத்த லட்சியத்தை நீங்கள் இந்த முறையில் முயற்சி செய்து பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அடைவதற்கு 9 நாட்கள் 9 முறை இதை எழுதுங்க. ஒரே மாதிரி எழுதுங்க. எழுதி முடித்த பிறகு 9 நிமிடங்கள் அதை கற்பனை செய்யுங்க. நல்லா வலிமையாக கற்பனை செய்யுங்க. இது செய்வதன் மூலம் உங்கள் லட்சியத்தை அடைவதற்கு தேவையான மன வலிமை, உடல் வலிமை உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.